வணக்கம். திருநெல்வேலி மாவட்டம் திசைன்விளை பகுதியில் இருக்கக்கூடிய தூய யோவான் செவோரியார் பள்ளியில், கிறிஸ்தவ மிஷனரி பள்ளியில் கடந்த வெள்ளி சனி ஞாயிறு 3 நாளாக கிறிஸ்தவ ஜப கூட்டம் நடக்குது. சமீபத்தில் தான் தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு அரசாணையெல்லாம் வெளியிட்டாங்க. கல்வித்துறை அமைச்சர்லாம் அதை பத்திரிகையிலலாம் சொல்லி வெளிவந்தது. என்னன்னா, கல்வி நிறுவனங்களில் மதம் சார்ந்த எந்த நிகழ்ச்சியும் நடத்தக்கூடாது, கல்வி நிறுவனத்தினுடைய வளாகத்துக்குள்ள எந்த மதம் சார்ந்த நிகழ்ச்சியும் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி இது பண்ணி உத்தரவு போட்டு 3 நாள் தான் ஆகுது. 3 நாளைக்குள்ளே தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய உத்தரவு மதிக்காம கிறிஸ்தவ பள்ளிக்குள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில அது உள்ள உட்காந்து 3 நாளா ஜப கூட்டம் நடத்துறீங்க. இந்து முன்னணி சார்பாக நாம அதுக்கு மாவட்ட ஆட்சியர் இடத்துலையும் தாசில்தார் இடத்துலையும் கல்வித்துறையில மாவட்ட கல்வித்துறையிலையும் புகார் கொடுத்துருக்கோம். இது அரசாணையை மீறி நடக்குது, இந்த நிகழ்ச்சியை தடை பண்ணணும்னு சொன்னோம். வெள்ளிக்கிழமையும் நாம போராட்டம் அறிவிச்சோம். இங்க இருக்கக்கூடிய தாசில்தார், இங்க இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகள்லாம் சேர்ந்து இன்னைக்கு ஒரு நாள் விடுங்க, நாங்க நாளைக்கு சனிக்கிழமை எல்லாத்தையும் நிறுத்திடுவோம் அப்படின்னாங்க. ஆனா நேற்றைக்கும் அவங்க அதை நிறுத்தவே இல்லை. வழக்கம் போல ஜப கூட்டம் நடக்குது. கேட்டா சொல்றாங்க, நாங்க பாஸ்டருக்கு அந்த நிகழ்ச்சி நடத்தக்கூடிய பாஸ்டருக்கு நிகழ்ச்சி நடத்தக்கூடாதுன்னு சொல்லி காவல்துறையிலிருந்து நோட்டீஸ் கொடுத்துருக்குறோம். அதே போல அந்த பள்ளியினுடைய தாளாளருக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்கோம், ஹெட் மாஸ்டருக்கு 3 பேருக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறாங்க. காவல்துறை நோட்டீஸ் கொடுத்ததுக்கு அப்புறமும் கூட அதையெல்லாம் மீறி இன்னைக்கு நேற்றுக்கு வெள்ளி சனி 2 நாள் நிகழ்ச்சி நடத்தியிருக்காங்க. ஆனா இந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடாது, இது சட்டப்படி தவறுன்னு சொல்லி போராடின இந்து முன்னணியுடைய தொண்டர்கள் 20 பேரை இந்த மண்டபத்தில் இப்போ நேற்று நைட்டு 7 மணிலேருந்து பிடிச்சு உள்ள அடைச்சு வச்சிருக்கிறாங்க. இவங்க யாருமே சாப்பிடல, எல்லாருமே உண்ணாவிரத போராட்டம் நடத்திருக்காங்க. எங்களை ஏன் கைது பண்றீங்க? நியாயப்படி சட்டத்தை மீறி அரசாணையை மீறி அவங்க தான் கிறிஸ்தவ தரப்பினர் தான் ஜப கூட்டம் நடத்துறாங்க. அந்த பாஸ்டரை கைது பண்ணணும், அந்த தலைமை ஆசிரியரை கைது பண்ணணும், அந்த பள்ளியினுடைய தாளாளரை கைது பண்ணுங்க. அதை விட்டு எங்களை ஏன் கைது பண்ணீங்க? இது அநியாயமா இல்லையா அப்படின்னு சொல்லி இங்க போராடி கொண்டு இருக்கக்கூடிய இந்து முன்னணி பொறுப்பாளர்கள் 20 பேர் உள்ள நேற்று இரவுல இருந்து எதுவுமே சாப்பிடாம உண்ணாவிரத போராட்டம் நடத்திருக்காங்க. இன்னைக்கு காலையில நாங்க அவங்கள பாக்குறதுக்கா வரோம், காவல்துறை எங்களை தடுத்து நிறுத்துது. ஏன்னு கேட்டா, இல்ல அவங்கள நீங்க பார்க்க கூடாது அப்படிங்காங்க. நீங்க அவங்களை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டா, இல்ல நாங்க அவங்களை வெளியில போட்டுருவோம், வெளியில போக மாட்டேங்க. அவங்க வெளியில போக மாட்டேங்க, அப்புறம் எங்களையும் உள்ள விட மாட்டேங்க, அவங்களை நீங்க அரெஸ்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி பெரிய வாக்குவாதம் வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களே அவங்களை பார்ப்பதற்கே அனுமதிச்சாங்க. சட்டவிரோதமாக திசைன்விளையினுடைய காவல்துறை, நெல்லை மாவட்ட காவல்துறை உரிமைக்காக சட்டத்தை நிலைநிறுத்தணும் போராடக்கூடிய இந்து முன்னணி பொறுப்பாளர்களை அடைச்சு வச்சிருக்கு. இப்ப இன்னைக்கு காலையில இப்போ ஒரு 5 நிமிடங்களுக்கு முன்னாடி இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்த நேற்று நைட்ல இருந்து 7 மணில இருந்து எதுவுமே சாப்பிடாம உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த இந்து முன்னணி பொறுப்பாளர் முருகன்கிறவரு காலையில மயங்கி விழுந்திருக்கிறாரு. அவர் ஆஸ்பத்திரிக்கு இத்தனை போலீஸ் இருக்கிறாங்க. ஒரு போலீஸ் கூட ஒரு ஆள் மயங்கி கீழே விழுந்து கிடக்கா, சேர்ல இருந்து அப்படியே மயங்கி கீழே விழுந்து கிடக்கா. ஒருத்தர் கூட பக்கத்துல மனிதாபிமானத்தோட கூட இந்த போலீஸை யாருமே என்ன ஏதும் கூட பாக்கல. ஏதோ நின்று பொருட்காட்சியை பாக்குற மாதிரி தள்ளி நின்று வேடிக்கை பாக்குறாங்க. கேட்டா நாங்க உள்ள யாரையும் போக கூடாதுங்க. என்ன திட்டத்துல இருக்காங்கன்னு தெரியல. இவங்க உண்மையிலேயே இவங்க அரெஸ்ட் பண்ணிருக்காங்களா? அரெஸ்ட் பண்ணா நியாயப்படி உள்ள அரெஸ்ட் காட்டிருக்கணும். அரெஸ்டும் காட்டல. வர்றவங்க பார்க்க வர்றவங்க யாரையும் பார்க்க கூடாதுங்க. இப்போ ஒரு ஆள் மயங்கி விழுந்திருக்காங்க. இவருடைய உயிருக்கு ஆபத்து வந்தா யார் பொறுப்பு? காவல்துறை தானே பொறுப்பு. யாரை கைது பண்ணணும்? நியாயப்படி காவல்துறையினுடைய உத்தரவு மீறி உள்ள ஜப கூட்டம் நடத்திட்டு இருக்கான அந்த பாஸ்டரை கைது பண்ணணும், அந்த பள்ளியினுடைய தாளாளரை கைது பண்ணணும், அந்த பள்ளியினுடைய ஹெட் மாஸ்டரை கைது பண்ணணும். அதை விட்டுட்டு அப்பாவி இந்துக்களை கைது பண்ணி வைக்கிறது ஒரு வன்முறையான செயல், சட்டவிரோதமான செயல். கேட்டா இப்ப என்ன சொல்றாங்க, மேலிடத்துல இருந்து பிரஷர் அப்படிங்கிறாங்க. யாரு பிரஷர் பண்றா? இந்த தொகுதியினுடைய எம்பி ராபர்ட் புரூஸ் அவர் பிரஷர் பண்றாரா, இல்ல வேற யாராவது அதிகாரிகள் பிரஷர் பண்றாங்களா? என்ன பிரஷர்? அவங்களுக்கு கூட்டத்தை தடுத்து நிறுத்ததுக்கு இவங்களுக்கு ஏன் பயம்? அவங்கள கைது பண்ண முடியல. சட்டத்தை நிலைநிறுத்தணும், சட்டப்படி அதை நிறுத்துங்கன்னு சொல்றவங்களை கைது பண்ணி வச்சிருக்கலாம். மிகப்பெரிய ஒரு அராஜகமான செயல். அந்த செயலை நெல்லை மாவட்ட காவல்துறை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. இப்போ ஒருத்தர் மயங்கி கொண்டிருக்கிறாரு. இன்னமும் கூட அந்த உண்ணாவிரத போராட்டத்தை பாக்கியுள்ள 19 பேர் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் காவல்துறை இதுவரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்காமல் கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டுக் கொண்டிருப்பது உண்மையிலேயே தமிழகத்தில் நடக்கிறது. மரியாதைக்குரிய ஜோசப் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சியா, இல்ல மிஷனரிகளினுடைய பரலோக ஆட்சி நடக்குதா, என்ன நடக்குதுன்னு தெரியல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு இந்துக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். சட்டத்தை மீறுபவர்கள் சுதந்திரமாக இருக்கிறார்கள். இதுதான் இன்னைக்கு இங்க நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அவலட்சணம்.